டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க ஹசீனா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேசிக் ஹிந்தி. ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து ஸ்வர் சொல்லி கொடுத்துட்டேன், பாரகடி சொல்லி கொடுத்துட்டேன். இன்னைக்கு அதை ரீகால் பண்ணிட்டு அடுத்த இது வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்வர் இன்னொரு தடவை வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஸ்வர்ல வந்து அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, குரு. ஏ, ஏ வந்து நெடிலா இருக்கும், லாங் சவுண்டு. ஐ, ஓ, ஔ, நெக்ஸ்ட் அப்புறம் வந்து அக. இந்த 13 லெட்டர்ஸும் படிக்காதவங்க படிச்சிருங்க. அதே மாதிரி மாத்ராவும் தரோ பண்ணிருங்க. இந்த ஸ்வரும் தரோ பண்ணிருங்க. ஓகேவா? நான் மறுபடியும் சொல்லித்தரேன். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு. இத ரீ சொல்லுவாங்க, ரு சொல்லுவாங்க, குரு சொல்லுவாங்க. இது வந்து 2-3 இடத்துல மட்டும்தான் வரும். ஒண்ணு வந்து ரிஷி, ரிஷப், அதுக்கப்புறம் ரூன் அப்படின்னு சொல்லி கடன், அந்த அந்த இடத்துல ரூன் அப்படின்னு ரூன், அவ்வளவுதான். சோ இது வந்து ஆப்ஷனல் தான், நிறைய இடத்துக்கு இது வராது. ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அக. நெக்ஸ்ட் வந்து மாத்ரா, ஆக்கி மாத்ரா. இந்த ஸ்வர் படிச்சிட்டீங்களா? மாத்ரா வந்து ஈஸி. ஆக்கி மாத்ரா, ஆக்கி மாத்ரா, ஈக்கி மாத்ரா லெஃப்ட்ல சுழிக்கணும், ஈக்கி மாத்ரா ரைட்டு, ஊக்கி மாத்ரா, ஊக்கி மாத்ரா, ரூக்கி மாத்ரா. இது என்ன மாத்ரா? ரூக்கி மாத்ரா. நெக்ஸ்ட் ஏக்கி மாத்ரா, ஐக்கி மாத்ரா, ஓக்கி மாத்ரா, ஔக்கி மாத்ரா, அம்கி மாத்ரா, அஹக்கி மாத்ரா. இந்த மாத்ரா அண்ட் ஸ்வர் ரொம்ப தரோவா இருக்கணும். இப்ப நான் சில லெட்டர்ஸ் எழுதுறேன். நீங்களுமே ஹிந்தி புக் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வேர்ட்லையும், அதாவது ஒவ்வொரு லெட்டர்ஸ்லையும் வரக்கூடிய மாத்ராவை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வேர்ட்ஸ் எழுதுறேன். அதுல இருக்கக்கூடிய மாத்ராவை நான் சொல்றேன். அதே போல நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய புக்ஸ் மூலமா நீங்க அந்த மாத்ராவை வந்து லேர்ன் பண்ணுங்க. இப்ப நான் ஒரு 5 வேர்ட்ஸ் இங்க எழுதுறேன். அதுல வரக்கூடிய மாத்ராவை நானே சொல்றேன். உங்களுக்கு லெட்டர் தேவையில்லை, பட் அதுல இருக்கக்கூடிய மாத்ராவை நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்க இந்த பிராக்டிஸ வீட்ல எடுங்க, உங்களுடைய புக்ல இருந்தே எடுங்க. சில இடத்துல 2 மாத்ரா இருக்கும், 2 மாத்ராவையும் சொல்ல தெரியணும். இந்த பிராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த வேர்டு 5 வேர்ட்ஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட்ல இந்த பக்கம் ஒரு மாத்ரா இருக்கு. இது என்ன மாத்ரா? ஏ மாத்ரா. அதே மாதிரி இந்த வேர்ட்ல இங்க ஒரு மாத்ரா போட்டிருக்கேன். இது என்ன மாத்ரா? ஈ மாத்ரா. அதே மாதிரி இந்த வேர்ட்ல
ரெண்டு மாத்திரா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ஐ மாத்திராவும் செகண்ட் லெட்டர்ல இ மாத்திராவும் இருக்கு. அதே மாதிரி ஃபோர்த் வேர்டு பார்த்தோம்னா இதுக்கு நம்ம மாத்திரா சொல்ல மாட்டோம், ஏன்னா இது வந்து ஸ்வர். இந்த வியஞ்சன் அதாவது கான்சோனன்ட்க்கு மட்டும்தான் மாத்திரா போட்டு எழுதுவோம். அப்படி பார்த்தா இந்த ஃபோர்த் வேர்டுல லாஸ்ட் லெட்டர்ல ஈ மாத்திரா இருக்கு. அதே மாதிரி ஃபிஃப்த் வேர்டு பாருங்க, இந்த இடத்துல என்ன மாத்திரா இருக்கு? என்ன மாத்திரா இருக்கு? ஔ மாத்திரா. ஒன்னும் போட்டிருக்கு, இங்க வந்து என்ன போட்டிருக்கு? இந்த ரெண்டு கொம்பும் போட்டிருக்கு. சோ ஔ மாத்திரா. நீங்க முதல்ல உங்க கையில இருக்கக்கூடிய புக் மூலமா நீங்க என்ன செய்யுங்க, மாத்திரா ஃபெமிலியர் ஆகணும். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் இவ்வளவுதான். நீங்க இது மூலமா என்ன கத்துக்கிட்டீங்க, இன்னும் நான் எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.